ஃபாஸ்டா முடிப்போம்னு தான் நினைக்கிறேன். ஐ ஸ்டில் ஃபீல் லைக் தட். எந்த அளவுக்கு நான் படிச்சேனோ ஐ ஸ்டில் ஃபீல் we will finish pretty fast. Okay, so God's grace, let us learn from Deuteronomy. Now இது வரைக்கும் நம்ம பார்த்த புக்ஸ்ல பாத்தீங்கன்னா மோசே என்ன சொல்றாரு, கடவுள் என்ன சொல்றாருன்னா, கடவுள் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா அப்படின்னு thus says the Lord, yeah, or Lord spoke to me to tell you, Lord says, இப்படியா இருக்கும், ரைட்? இப்படிதான் பார்த்தோம் நம்ம எக்ஸோடஸா இருக்கட்டும், லெவிட்டிகஸா இருக்கட்டும், நம்பர்ஸா இருக்கட்டும், இதே தான் பார்த்தோம். ஆனா டியூட்ரானமில ஒரு டிஃபரன்ஸ். டியூட்ரானமில மோசஸ் சொல்லுவார். ஓகே, ஸோ இது ஆக்சுவலா the whole thing are words of Moses. So முதல் வசனம் பாருங்க, இங்கிலீஷ்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் verse, தமிழ்ல it happens to be second verse. உபாகமம் 1:2. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. ஆமா, வேர்ட்ஸ் ஆஃப் மோசஸ். சோ இப்போ வந்து அவர் கடவுள் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு சொல்லல, தெரியுதா டிஃபரன்ஸ், பிக் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இது வேர்ட்ஸ் வந்து அப்ப இது டியூட்டரானமி ஃபுல்லாவே வந்து மோசே சொன்னதுதான். ஆமா ஆமா, பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, அது வரைக்கும் அவர் மெசஞ்சரா இருந்திருக்காரு, இப்ப அவர் பிரீச்சர் ஆயிட்டாரு. இது வந்து அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச். ஓகே, I'll explain that. ஆமா, ஓகே, so words of Moses தான் டியூட்ரானமில ஹைலைட். so actually ஹீப்ரூல இந்த புக்கோட பேரே வேர்ட்ஸ், தேவாரம்னா வேர்ட்ஸ். ஓகே, அதுதான் பேரே வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டக்குன்ட்டு ஐயோ கடவுள் சொன்னது இல்லையா, இது மோசே சொன்னதா அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதுக்குதான் அப்படி வந்துருச்சுல்ல. இது என்ன ஹீப்ருவா? ஆமா, இதான் ஹீப்ரு வார்த்தை. ஹா தேவாரம் தான். ஹானா நம்ம த மாதிரி, த வேர்ட்ஸ். ஆமா, நம்ம அரபிக்ல அல் இருக்குல்ல, அல். ஆமா, ஓகே. சோ அப்படி தயவு செய்து நினைக்க வேண்டாம், ஐயோ இது கடவுள் சொன்னது இல்லையா, மோசே சொன்னதான்னு. ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல more than 200 times is quotation from Deuteronomy. Okay, Jesus யூஸ் பண்ணிருக்காரு, கோட் பண்ணிருக்காரு. யூஸ் பண்ணல, ஜீசஸ் ரொம்ப ரொம்ப கோட் பண்ணது சாம்ஸ். ஓகே, செகண்ட் மோஸ்ட் கோட்டட் புக் Deuteronomy. ஓகே, அதனால இந்த புக்குக்கு ஒரு மரியாதை. ஆஹா, நம்ம கிறிஸ்தவ உலகத்துல, கிரைஸ்ட் அண்ட் லேட்டர் இருந்த உலகத்துல டியூட்ரானமில இருந்து இவ்வளவு பாடம் படிச்சாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோ நம்மளும் we will try and learn a lot of என்ன கோட் பண்ணாங்க, எந்த பாயிண்ட ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்மளும் அதே மாதிரி படிப்போம். ஓகே, இது எப்போ நடக்குது, காலகட்டம் என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் நடந்த காரியங்கள் தெரியும் இல்லையா. பாஸ் ஓவர் முடிஞ்சு பில்லர் ஆஃப் கிளவுட் அண்ட் ஃபயர், இப்பதான் மேப் பார்த்தோம். ஆனா டைம் லைன் பார்த்துக்கோங்க. பில்லர் ஆஃப் கிளவுட் அண்ட் ஃபயர், தென் ரெட் சி கிராசிங், ஓயாசிஸ், ஜெஹோவா ரஃபா, இதெல்லாம் முதல் மாசம் நடந்தது. அதுக்கப்புறம் கல்ல இருந்து தண்ணி, மன்னா, அந்த பேட்டில், ஜெஹோவா நிஸ்ஸி, ஃபேமிலி ஒன்னானது, ஆர்கனைசேஷன், ஒரு எல்லா ட்ரைப்ல இருந்தும் லீடர் எடுத்து வெவ்வேறு ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் செகண்ட் மந்த் நடந்தது. தேர்ட் மந்த் மவுண்ட் சினாய்க்கு வந்து சேர்ந்தாங்க. ஸோ அங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் லா எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு தேர்ட் மந்த்ல இருந்து. ஸோ இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் தேவர் பில்டிங் இல்லையா, தேவர் கட்டிட்டு இருந்தாங்க. செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செகண்ட் இயர் டெடிகேட்டும் பண்ணாங்க, டேபர்நாக்கிள் கட்டினாங்க, ப்ரீஸ்ட் எல்லாம் கான்சிக்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி பாஸ் ஓவர் 14th அன்னைக்கு கிளம்புனாங்க இவங்க, 14th அன்னைக்கு பாஸ் ஓவர் ஆனிவர்சரியும் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கடவுள் ஆர்டர் உண்டாக்குவாரு, இஃப் யூ ரிமெம்பர் இல்லையா. நிறைய டியூட்டிஸ் கொடுப்பாரு லீவைட்ஸுக்கு, ஆர்மி உண்டாக்குவாரு, சென்சஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து ஒரு 10ஆம் தேதி கிட்ட கிளம்புவாங்க. ஓகே, கிளம்பி நடந்தாங்க 40 வருஷமா நடந்தாங்க. ஓகே, ஸோ 40 வருஷம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆர் வி கிளியர்? ஸோ வி லேர்ன்ட் அ லாட்.
இந்த நடந்த பீரியட் இருக்குல்ல ஒரு 38 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 39 இயர்ஸ் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு தெரியாது. நத்திங் இஸ் ரெக்கார்டட். பிகினிங் ஆஃப் த 40 இயர்ஸ் நமக்கு தெரியும், இந்த 2 வருஷம் தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியறது வந்து ஃபியூ டேஸ் தானா, ஃபியூ மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூ மந்த்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாம் கடகடன்னு நடந்த மாதிரி. ஓகே, இந்த மேபி இந்த பாலாக்கெல்லாம் வேணா ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த லாஸ்ட் இயர் நடந்த காலம் தான். ஸோ நடுவில் ஒரு 38-39 இயர்ஸ் நத்திங் இஸ் ரெக்கார்டட். மேபி த ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் நெவர் சேஞ்ச், நத்திங் ஹஸ் ஹேப்பன். ஓகே, ஸோ இப்போ 40th இயர்க்கு வந்துட்டோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ பைபிள்ல ஒன்னொன்னு எங்கெங்க இருக்குன்னு பார்க்க டைம் லைன் பார்த்தோம் இவ்வளவு நேரம். பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் ஃபர்ஸ்ட் 13 சாப்டர்ஸ், பாஸ் ஓவர் இஸ் 14. இது நடந்து சீனாய் வரக்கு முன்னாடி 15, 16, 17, 18. நடு எக்ஸோடஸோட சென்டர் மவுண்ட் சீனாய்க்கு வந்துருவாங்க. ஓகே, ரிமெம்பர் லைக் தட், இட்ஸ் ஈஸி. எக்ஸோடஸ் ஹாஃப் த புக்ல மவுண்ட் சீனாய்க்கு வந்து சேர்ந்துருவாங்க. மீதி half of Exodus, full Leviticus, நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் 10 சாப்டர் எல்லாமே மவுண்ட் சீனாயில தான் இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாக் ஒரு 2 சாப்டர்ல முணங்கி தள்ளினாங்க. காதேஷ்க்கு வந்து 40 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த 14 to 36 வந்து இங்க நடந்த ஸ்டோரி தான். ஆனா 38 இயர்ஸ் கிடையாது, வெறும் அந்த ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப்டர் த அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் இருந்தது தான். ஸோ இப்போ நம்ம இருக்கிற பாடம் வந்து இங்கெல்லாம் நடந்து வந்துட்டாங்க, இங்க நிக்கிறாங்க, டியூட்ரானமி படிக்கிறோம் நம்ம இப்போ. ஆர் வி கிளியர்? 40 வருஷம் ஆயிருச்சு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, புது ஜெனரேஷன். அந்த 38 இயர்ஸ்ல இன் பிட்வீன் என்ன நடந்துச்சு எங்கேயுமே ரெக்கார்ட் இல்லையா இதுல? பைபிள்ல இல்ல. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அப்புறம் லாஸ்ட் 2 மந்த்ஸ் தான். லாஸ்ட் மேபி 1 இயர்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வேணா இன்னும் கொஞ்சம் அது வாசிச்சு பாக்குறேன். பட் as far as I know ஒரு மேக்ஸிமம் 1 இயர் தான் நமக்கு இருக்கும், few months தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, I can reconfirm that to you. அவ்வளவுதான் இருக்கண்ணே. ஆமா, ஓகே. ஸோ இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல புது ஜெனரேஷன் டியூட்ரானமி ஸ்டார்ட் பண்ணும் போது, ஓகே, ஆல் த அதர் பீப்புள் ஆர் டெட். உயிரோட இருக்கிறது மோசே, ஜோஷுவா, கேலப் தான் உயிரோட இருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் இறந்தாச்சு. ஓகே, அதான் சிச்சுவேஷன் இப்போதைக்கு. ஓகே, ரைட். நவ் டு கானான் தேசம் நமக்கு இந்த மேப்ல, இந்த மேப்ல நம்ம நடந்து வந்த பாதை பார்த்தோம்ல, இந்த இதுல கானான் ரொம்ப தெரியல, இதுக்கு மேல இருக்கு கானான், அதனால இந்த படம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த டெட் சி இங்க இருக்கு. ஓகே, இந்த ஈடோமைட்ஸ் இடம் இங்க, இந்த ஈடோமைட்ஸ் இடம் இங்க இருக்கு. இது ஜோர்டன் ரிவர், இங்க வந்து இப்படி மேல போகுது மேல. ஓகே, நம்ம ஸ்கிரீன்ல இல்ல, அதனால இதை போட்டிருக்கேன். ஏன்னாக்கா இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் ஜெரிகோக்கு போவாரு ஜோஷுவா. ஓகே, பார்த்தா ஸோ இந்த மேப் இஸ் கம்ப்ளீட். ஆனா நமக்கு கானான்னு தெரியணும்னா இதுதான் கானான், இது ஃபுல்லா கானான். ஸோ இதுல என்டர் பண்றாங்க ஜோஷுவா எல்லாரும் போகும்போது, இப்படி இந்த ரிவரை தாண்டி இப்படி போவாங்க. ஆர் வி ஓகே? இப்படி நடந்து வந்து இப்போ இருக்கிறது டியூட்ரானமில இங்கதான் இருக்காங்க, இங்க இருக்காங்க எல்லாரும், இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, அதான் மேப். ஓகே, நவ் என்னைக்கு நடக்குது டியூட்ரானமி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 40th இயர் 11th month. அப்போ 41 இயர்ஸ் ஆகவே போகுது. 40th இயர் 11th month first day. ஓகே, திஸ் இஸ் இன் verse 1:3, டியூட்ரானமி 1:3ல இருக்கு. தமிழ்லனாலும் ஜஸ்ட் கண்ணுல பாத்துக்கோங்க. ஓகே, இன்னும் ஒரு 70 நாளையில மோசே இறந்துருவாரு, ஜோஷுவா ஜெரிகோ பட்டணத்தை, ஐ மீன் ஜோர்டனை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஜஸ்ட் 70 days. ஓகே, இன்னொரு 2 monthsல. ஓகே, அந்த விஷயம் வந்து புக் ஆஃப் ஜோஷுவா 4:19ல இருக்கு. வாசிக்கிறீங்களா? அதுல இந்த 10th day of first monthன்னு இருக்கும். ஓகே, அப்படின்னா இந்த 11th month, 12th month, first month, 10th, அதுல ஜோர்டனை கிராஸ் பண்ணிடுறாரு. ஜோர்டன் நம்ம ரெட் சி மாதிரியே ட்ரை ஆகும். அவங்க கிராஸ் பண்ணி இவங்க கல்லு பொறக்கிட்டு வருவாங்க. 12 கல்லு இங்க வைப்பாங்க, அடுத்த சைட்ல வைப்பாங்க ஃபார் ரிமெம்பரன்ஸ். ஓகே, ஸோ அது ஒண்ணு. இதுக்கு இடையில தான், இந்த 70 daysக்கு இடையில தான் மோசே மவுண்ட் நீபோல இறந்து வருவாரு.
30 days mourn பண்ணுவாங்க. So அந்த mourning முடிஞ்ச உடனே they'll cross. Okay, so somewhere like this. Timeline okay எல்லாரும்? So இந்த டைம், இந்த காலகட்டத்துல மோசேக்கு தெரியும் நல்லா, எத்தனை தடவை வந்துருச்சு பாருங்க. கடவுள் மோசேட்ட, மோசே you will not go, மோசே give the leadership to Joshua, மோசே you will die in before going to Canaan, நீ மவுண்ட் நீபோல இறந்துருவ, இப்படி நிறைய தடவை நிறைய வாட்டி நம்மளே படிச்சிட்டோம், ரைட்? ஸோ மோசேக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஸோ he knows அவர் உள்ள போறது இல்லைன்னு தெரியும், அவருக்கு இந்த லேண்டுக்கு போக மாட்டாருன்னு தெரியும். ஆனா கடவுளுடைய விருப்பம் என்னன்னு தெரியும், கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரு இந்த மக்கள் கூட்டத்துல இருந்துன்னு தெரியும். அது நிச்சயமா தெரியும் இல்லையா? So he wants to give this advice to this new people. ஓகே, ஏன்னா இவங்க வந்து ஈஜிப்ட் ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு. எவ்வளவு அருமையா கடவுள் வெளியில கூட்டிட்டு வந்தாருன்றது ஒருவேளை ஞாபகம் இல்லாம இருக்கலாம், சின்ன பசங்களா இருந்திருக்கலாம், ரைட்? ஸோ அதனால இந்த பீப்புளுக்கு, இஸ்ரேல் மக்கள் இத்தனை 40 வருஷமா படிச்ச பாடங்களை சுருக்கமா இந்த மக்களுக்கு சொல்லி அட்வைஸ் கொடுத்து, ஏன் இதெல்லாம் நடந்தது, ஏன் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, கடவுள் ஏன் இதெல்லாம் பண்ணாரு, நீங்கெல்லாம் எங்க தப்பு பண்ணீங்க, இனிமேல் பண்ணாதீங்க, அந்த அட்வைஸ். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் அ ஃபேர்வெல் ஸ்பீச். ஸோ இந்த கிரேக்க மொழியில டியூட்ரானமின்னு இருக்கு இல்லையா, அந்த டியூட்ரானமின்ற வேர்டு வந்ததுக்கு காரணம் செகண்ட் டைம் டியூஓ, அது யூஷுவலா டூ ஆர் செகண்ட், அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த வேர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லா. ஸோ ஆக்சுவலா டியூட்ரானமிக்கு அர்த்தம், அந்த வேர்டுக்கு அர்த்தம் செகண்ட் டைம் லா. ஏன்னு நமக்கு விளங்குது இல்லையா, அவர் இவ்வளோ கொடுத்த லெவிட்டிகஸ்ல கொடுத்த லா, நம்பர்ஸ்ல கொடுத்த லா, எக்ஸோடஸ்ல மவுண்ட் சினாயில கொடுத்த லா எல்லாத்தையும் இவர் ரிப்பீட் பண்ண போறாரு இல்லையா, அதனால செகண்ட் டைம் லா. ஆர் வி ஓகேப்பா எவ்ரிபடி? ஓகே. ஸோ புது ஜெனரேஷன், நியூ பீப்புள், புது இடத்துக்கு போறாங்க, மோசேக்கு தெரியாத இடம். ஸோ புதுசா ஒரு லேண்டுக்கு போறாங்க, அங்க புது கல்ச்சர் வேற இருக்கும், புது காட்ஸ், புது எல்லாமே நியூ. இது வரைக்கும் இவங்க வில்டர்னஸ்ல தான் இருந்தாங்க, ஈஜிப்ட்ல வேற கல்ச்சர். ஸோ டோட்டலி சம்திங் நியூக்குள்ள நுழைய போறாங்க. போற காரியமும் புதுசு இல்ல, ஒரு நியூ கண்ட்ரி, நியூ பேட்டில், நியூ லீடர்ஸ், எல்லாம் நியூ. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி போற இந்த பீப்புள், பட் தே ஹாவ் அ பர்பஸ் இன் ஐஸ் ஆஃப் காட். கடவுள் கண்ணில் இந்த மக்கள் கூட்டத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு வேலை இருக்கு, ஒரு சோசன் பீப்புள். அதனால அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுக்கணும் அவருக்கு இல்லையா. ஆனா என்னது மாறாம இருக்கு, இது எல்லாமே புதுசு, ஆனா என்னது மாறல, God hasn't changed, laws haven't changed, the covenant has not changed. Correct? அவர் சொல்லியிருக்க ப்ராமிஸ், இந்த லேண்ட் உங்களுக்கு தருவேன், ஏப்ரஹாம்டே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, அந்த ப்ராமிஸ் மாறவே இல்லை, ரைட்? ஸோ God hasn't changed, this has not changed. ஆனா சிச்சுவேஷன் has changed, நியூ ஜெனரேஷன், எல்லாம் புதுசு. ஸோ இந்த பீப்புளுக்கு அவர் ஊட்டுறாரு, ரைட்? அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ டியூட்ரானமி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால எப்படி நம்ம வேர்ட்ஸ் ஆஃப் மோசஸ் ஓ அப்படின்னு நினைச்சீங்களோ, அதே மாதிரி இந்த இப்பமும் நினைக்கலாம், போச்சுடா செமையா லா 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 லான்னு வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டா? நினைச்சிருப்பீங்க, தெரியும். ஓகே, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட 4th சாப்டரோட ரிப்பீட்டேஷன் மாதிரி இருக்கனால லா திருப்பி ரிப்பீட் ஆகும். ஆமா, திரும்ப ரிப்பீட் ஆகும். கரெக்ட். ஓகே, சோ லா ஒரே வார்னிங், ஜட்ஜ்மெண்ட், நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை செய்யாத, அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா இல்லப்பா, இட்ஸ் a lot of love there. One of the books where love is written maximum is Deuteronomy. நம்ப முடியல, யா? சோ நிறைய தடவை லவ் எழுதி இருக்கிற ஒரு புக்கு. கடவுள் உங்களை பிளஸ் பண்ணுவாருன்னு அந்த வேர்டு இருக்கிற புக்கு நிறைய இருக்கிறது. அண்ட் பி ரிஜாய்சிங், நல்லா சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. கடவுள் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். இருக்கிற யங் ஜெனரேஷன் கொடுக்க அட்வைஸ் கொடுக்கறனால ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. என்கரேஜ் நினைக்கிறீங்க, பாப்போம் நம்ம. ஓகே, ஓகே. சோ இட்ஸ் ஆக்சுவலி a very uplifting book. But most importantly, எனக்குன்னு இல்லை சொல்லக்கூடாது, a point to note is
we keep thinking, நம்ம நினைக்கிறது என்ன, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற காட் ரொம்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த டைப் ஆஃப் காட், பனிஷிங் காட், ரொம்ப சட்ட திட்டம்னு ஸ்ட்ரிக்டா இருக்கிற காட். ஆனா ஜீசஸ் வந்து அன்பா இருக்க சொன்னாரு, அந்த லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, மர்சிஃபுல்லா இருந்தாரு, கிரேஸோட இருந்தாரு. அப்படின்னு ஒரு ஒரு டிஃபரன்சியேஷன் கிறிஸ்டியன்ஸ் சொல்றோமோ இல்லையோ, உலகத்துல டெஃபினட்டா தே ஹேவ் தட் ஃபீலிங். கிறிஸ்டியன் உலகத்துல மெனி பீப்புள் டு நாட் ரீட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிகாஸ் தே ஹேவ் தட் ஃபீலிங். அதுல என்ன ஒரே கடக்கா இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட்ல தான் மோர் ஃபார் கிவிங்கா, அன்பா அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங். பட் யூ ரீட் Deuteronomy and you will realize the whole New Testament is based out of Deuteronomy. Okay, we will see that and it will be quite interesting. Okay, so அதுதான் நம்ம பார்க்க போறோம். Okay, so அன்னை சொன்ன மாதிரி Deuteronomy first 30 chaptersல குயிக்கா பிரிக்கணும்னா இப்படிதான் பிரிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ணனும் அதே தான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் 4 chaptersக்கு அப்புறம் லாவா இருக்கேன் நாங்க, கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 4 chaptersல கடகடன்னு மோசஸ் வில் டெல் லிட்டில் பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி, நடந்து வந்த காலங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் ஒரு பெரிய சங்க்ல வந்து லாஸ் இருக்கு. ஓகே, அண்ட் தென் ஃபியூச்சர்ல நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கு. God willing, I want to finish these 2 portions today. Okay, பார்க்கலாம். ரைட், ஸோ அந்த ஹிஸ்டரி பத்தி அவர் சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் 4 chapters பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி மோசஸ் கிக் ஸ்டார்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி வேர்சஸ் பாத்தீங்கன்னா Deuteronomy 1:8 வாசிங்கப்பா யாராவது. பிஃபோர் யூ ரீட் இன்னொரு கமெண்ட். ஸோ Deuteronomy வந்து டோன்ட் திங்க் இட் இஸ் லைக் அ லாக் புக். ஒரு குரோனலாஜிக்கல் ஆர்டர் இருக்கும், ஒரு பர்டிகுலர் இந்த காரியம் நடந்தது, அதுக்கப்புறம் இது நடந்தது, அதுக்கப்புறம் இப்படி நடந்தது அப்படின்னு இருக்காது. ஓகே, இது மோசே அவருடைய ஸ்பீச், எது இம்பார்ட்டன்ட், எதுல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எது இந்த சில்ட்ரன் புது ஜெனரேஷன் மைண்ட்ல ஆழமா பதிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி பேசியிருப்பாரு. நமக்கு பேக்ரவுண்ட் கதைகள் தெரிஞ்சனால நமக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, ஓகே, so we are now going to listen to Moses farewell speech. Okay, Deuteronomy 1:8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். முன்னாடியே சொல்லிட்டார், அதாவது கடவுள் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு உங்களுக்கு இந்த நிலத்தை. You understand? Look at the confidence he's giving them. God has given this to you. அது வந்து உங்களுக்குன்னு ஸ்பெஷலா கொடுக்கல, இது எப்பவோ ப்ராமிஸ் பண்ணது, ஏப்ரஹாம்கே ப்ராமிஸ் பண்ணது. ஸோ அந்த இழுத்துட்டாரு ஹிஸ்டரியில இருந்து இந்த புது ஜெனரேஷனுக்கு லிங்க் உண்டாக்கி, காட் ஹூ ப்ராமிஸ் டு ஏப்ரஹாம் என்னைக்கோ கொடுத்த நிலம் இதை உங்களுக்கு கொடுத்துட்டாரு, திஸ் இஸ் கிவன் டு யூ அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். செகண்ட் வேர்ஸ் என்னப்பா, Deuteronomy 1:2. ஆக்சுவலா அது தமிழ்ல 2, மேபி ஐ மீன் சாரி இங்கிலீஷ்ல 2, மேபி தமிழ்ல 3 இருக்குமா இருக்கும். சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் பிசாகாவுக்கும் நடுவாக இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமநாளிலே வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாகும். இது 1 and 2 வாசிங்களோ? இது 2 தான் ஃபுல்லா இருக்கு. ஆனா 2ல சார் லாஸ்ட் பார்ட் தான் இந்த மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன. ஆமா, அது கரெக்ட். 3 என்னன்னு 3 verse 3. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனை மோசே முறியடித்த பின்பு 40ஆம் வருஷம் 16ஆம் முதல் தேதி. அது போதும். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் மேப் பார்க்கும்போது ரிமெம்பர் நான் சொன்னேன்ல, ஈடோம் வந்து ஈசா பிள்ளைங்க, மோவாப் லாட்டோட பசங்க, அம்மோன் லாட்டோட பசங்க, இவங்களை யாரையும் ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு கடவுள் சொல்றாரு. ஆனா God will definitely tell அமோரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா விக்டரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 2 ராஜாக்கள் பேர் தான் அந்த Deuteronomy 1:3ல இப்ப அண்ணே வாசிச்சது. ஓகே, இந்த ராஜாவையும் கடவுள் முறியடிச்சாரு, இந்த ராஜாவையும் கடவுள் முறியடிச்சாரு அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. தட் இஸ் he is telling, see
நீங்க பேட்டிலுக்குலாம் பயப்பட வேணாம், கடவுள் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு பாருங்க. இந்த கிங்ஸ்க்கெல்லாம் எதிர்த்து கொடுத்து வின் பண்ணிட்டீங்க பாருங்க அப்படின்னு அவர் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த பிராக்டிக்கல் விக்டரிஸை சொல்லி ஹி ஸ்டார்டிங் த ஸ்டோரி. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ பிரிங்கிங் த கனெக்ஷன் ஃப்ரம் ஏப்ரஹாம். நவ் ஏன் இந்த கனெக்ஷன், இந்த அமோரைட்ஸுக்கும் ஏப்ரஹாமுக்கும் என்ன கனெக்ஷன் ஞாபகம் இருக்கும்னு ஐ ஹோப். ஜெனசிஸ் 15:16 பாருங்கப்பா. இந்த அமோன் வேற அமோரைட்ஸ் வேற. ஆமா ஆமா, அம்மோன் டிஃபரண்ட், அமோரைட்ஸ் அவங்க கூட சண்டை போடலையா? அவங்க அம்மோனியர் கூட சண்டை போடல. அம்மோன், மோவாப், ஈடோம் கூட கடவுள் சண்டை போடாதீங்கன்னு சொல்லியிருப்பார். ஓகே, அமோரைட்ஸ் இந்த ரெண்டு பேரோடையும் ஆக்சுவலா இந்த அமோரைட்ஸ் வந்து லைக் ஜாயன்ட்ஸ், தே ஆர் வெரி பிக். இந்த ஆக்ன்ற ராஜா ஞாபகம் இருக்கா? 10 முழம் சைஸ் கட்டில், இரும்பு கட்டில்லாம் வரும் பின்னாடி. சோ அது ஆமா, தே ஆர் வெரி பிக். இது வாசிக்கணுமா? ஜெனசிஸ் 15:6. ஆமா ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஓகே, சோ இது எந்த டைம்ல இந்த வார்த்தை வருதுன்னா, இது வந்து ஆக்சுவலா 4th ஜெனரேஷன்ல அங்க வருவாரு முன்னாடியே சொல்றாங்க. வெரி குட். அந்த ஞாபகப்படுத்துறதுக்கு தான் போட்டிருக்கேன். சோ ஏப்ரஹாம் வந்து ஒரு ஆடு, மாடு, ஒரு 2 பறவை எல்லாம் எடுத்து 2ஆ வெட்டி அண்ட் ஐ வில் டூ அ கவர்னன்ட், ஒரு ப்ராமிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? ஏப்ரஹாம் தூங்கிடுவாரு. அண்ட் த லேம்ப் அண்ட் த ஃபர்னஸ்னு 2 விட்னஸ். ஸோ இட் இஸ் லைக் காட் இட்ஸ் ஹிம்செல்ஃப் ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு. அதாவது என்னன்னா, இந்த லேண்ட் உங்களுக்கு தருவேன், உனக்கு சன் ஒண்ணு தருவேன் அப்படின்ற ப்ராமிஸ் கொடுப்பாரு. அப்போ அதுக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ல அந்த ஜெனசிஸ் 15 முன்னாடி உள்ள சாப்டர்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிற காலத்தை கடவுள் 500 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏப்ரஹாம்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். அப்படி சொன்ன வார்த்தையில என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இப்போ கானான்ல இருக்க ஏப்ரஹாம், ஆனா இப்போ நீ அத யூ வில் நாட் ரூல், யூ ஆர் நாட் ஓனிங் இல்லையா? அவரு ஓன் பண்ணல, ஒரு டென்ட்ல தான் இருந்தார். 4 ஜெனரேஷனுக்கு அப்புறம் பெரிய கூட்டமா நீங்க வருவீங்க, இடையில ஸ்லேவ்ஸ் எல்லாம் இருப்பீங்க. அந்த கண்ட்ரியையும் நான் I'll take care, அவங்களையும் பார்த்துக்கிடுறேன், I'll punish them. ஆனா இந்த 4 தலைமுறை அப்போ வருவீங்க. ஏன்னா ஏன் இந்த டிலே, ஏன் இந்த டைம் கேப்னாக்கா, அமோரைட்ஸ் உடைய பாவம் அவ்வளவு ஃபுல்லா ஆகல. அவங்களை இராடிகேட், அவங்களை டிஸ்ட்ராய் பண்ற காலம் இன்னும் வரல. So he is matching that time because God knows what is going to happen. இல்ல, அவர் he is beyond time, அவருக்கு டைம் ஒரு கணக்கே கிடையாது. So he is telling, நீங்க ஈஜிப்ட் போய் ஸ்லேவ்ஸா இருந்துட்டு வந்து சேருங்க. அந்த டைம்ல அமோரைட்ஸ் ரியலி சேவ் பண்ணப்பட முடியாத ஜனக்கூட்டம் ஆயிருவாங்க. அப்போ அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்போ God is going to use Israel to punish Amorites. Is it clear? அவங்களை ஒரு 500 இயர்ஸ் அப்போ வளர விட்டு 500 இயர்ஸ் கழிச்சு. கரெக்ட். அந்த 500 years is the grace time God has given to the Amorites. ஆமா, கடவுளே அதான் ரொம்ப merciful God. டைம் கொடுத்துட்டு but he is a just God. Punishment is due. So இதெல்லாம் we shouldn't be surprised. அதேதான் இப்பவும் நடக்குது. ஏன் ஜீசஸ் வந்து சால்வேஷன் வந்த பிறகு ஏன் இன்னொரு 2022 இயர்ஸ்க்கு அப்புறமும் கடவுள் அதை எண்ட் பண்ணல? He is still giving us time of grace. கொடுத்துட்டே வராரு. But there is a time of judgment. ஒன்னு வரும். அதுக்கு முன்னால he is giving us time till gospel reaches the ends of the world. இல்ல, கடைசில எல்லார் காதலையும் gospel போய் எட்டுற வரைக்கும் he is given us grace. நமக்கும் டைம் கொடுத்துட்டே இருக்காரு. Absolutely, நமக்கும் டைம் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால நம்ம தொடர்ந்து டைம் கொடுக்காருன்னு தொடர்ந்து நம்ம பாவம் பண்ண முடியாது. கரெக்ட். நோவா காலத்திலயும் அந்த மெத்துசெலா பேரே அதான் இல்ல, அவருடைய சாவு ஃப்ளட்ட கொண்டாரும் தான் அவர் பேரே. his death shall bring தான் மீனிங்கே. ஆனா he is the longest person who was alive.
அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப நாள் ஜீவிச்சிருந்தார். இட் only shows God was making him live long, giving grace time for அந்த காலத்துல இருந்த பீப்புளுக்கு, right? So he continues to show us grace. Okay, right? So அதனால இதெல்லாம் எங்கேயுமே ஒரு லூஸா ஒரு எண்ட் இருக்காது. கடவுள் சொன்ன வார்த்தைகள், பைபிள் சொன்ன ப்ராஃபசிஸ் எல்லாத்துலயும் பக்காவா பர்ஃபெக்டா முடியும். அது there is an end to it, ரைட்டா? ஸோ ஏப்ரஹாம் கிட்ட சொன்ன இந்த ப்ராமிஸ் நடந்து முடியுது. அமோரைட்ஸை அழிக்கிற காலம் ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. டியூட்ரானமி 1:3 இன் தமிழ். ஓகே, ஸோ இதையும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு மோசே. இப்போ இந்த காலகட்டத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஹி ஸ்டார்டிங் டு டெல் த ஸ்டோரி. ஏப்ரஹாம் டைம்ல இருந்து எப்படி இந்த சீஹோன் பேட்டில் அண்ட் ஆகுடைய பேட்டில் நடந்து முடிகிற காலம் வரைக்கும் வருது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க ஒரு குட்டி ஃபேமிலியா தான் இருந்தீங்க, பெருசா வளர்ந்தீங்க, ரொம்ப காலமா ஈஜிப்ட்ல. கடவுள் உங்களை பிளஸ் பண்ணி திரளாக்கிட்டாரு, வெளியில வந்தீங்க. நான் தான் லீட் பண்ணிட்டு வெளியில வந்தேன். என்னால தாங்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு லீடர்ஸ் எல்லாம் கடவுள் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி அப்பாயிண்ட் பண்ணேன். எல்லா ட்ரைப்ல இருந்தும் லீடர் எடுத்து, அதுக்கப்புறம் நீங்க தான் நீங்கன்னா என்ன, உங்க அம்மா அப்பா ஓகே என்ன பண்ணிட்டீங்க, ஸ்பைஸ் அனுப்பி அங்க டிஸ்பிலீஃப் ஆகி பெரிய பனிஷ்மெண்ட் ஆகி அதுலதான் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஜாஷுவா காலேபு தவிர அங்கதான் மெஸ் ஆயிருச்சு. இப்போ நீங்க இருக்கீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சி எப்படி ஸ்டோரி சொல்லிட்டு வராரு. ஓகே, மோசஸ் செகண்ட் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இந்த பேட்டில் லிட்டில் மோர் இன் டீடைல், இந்த அமோரைட்ஸ் உடைய பேட்டில். ஓகே, நம்ம அது ஆல்ரெடி நம்பர்ஸ் 21 எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த சீஹானுடைய பேட்டில் எப்படி நடந்தது, எந்த ஊர்ல இருந்து நடந்தது, எப்படி விக்டரி கிடைச்சது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தேர்ட் சாப்டர்ல இந்த கிங் எப்படி, இந்த அமோரைட்ஸ் கிங்க எப்படி டிஃபீட் பண்ணாங்க, அந்த டீடைல அவர் சொல்றாரு. ஸோ ஹி இஸ் மேக்கிங் திஸ் வெரி ப்ராக்டிக்கல். லார்ட் எப்படி ஏப்ரஹாம்க்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து வந்துட்டே இருக்கு. அமோரைட் ராஜா எல்லாம் நீங்க ஒழிச்சுட்டே வர்றீங்க. ஸோ ஆல் திஸ் ப்ராமிசஸ் ஆர் கம்மிங் ட்ரூ அண்ட் யூ ஆர் கோயிங் டு கோ இன். அந்த இடத்துக்கு வராரு அவர். ஓகே, ஸோ ஜாஷுவாட்ட சொல்வார். சி இந்த வசனம் வாசிச்சு பாருங்களேன். டியூட்ரானமி 3:21-22. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார். ஓகே, கடவுள் இதெல்லாம் நடத்திட்டு வந்துட்டாரு. இனிமேல நீங்க ஜோர்டனை கிராஸ் பண்ணி எத்தனையோ வேற மக்களை பிடிக்கணும் இல்லையா? இதான் கானான் தேசத்துல இருந்து பாருங்க, அமலக்கைட்ஸ் இருக்காங்க, கேனைட்ஸ் இருக்காங்க, ஹிட்டைட்ஸ், பெரிசைட்ஸ், ஹைவைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பேட்டில் பண்ணணும், ரைட்? கடவுள் இதையும் நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. ஆனா இது ஒரு சாம்பிள், நடந்து முடிஞ்சிச்சு. அதனால டோன்ட் பி அஃப்ரைட். கடவுள் உங்களுக்கு ஃபைட் பண்ணி இந்த நிலத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதனால நீங்க தைரியமா போங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கிளியர்? சூப்பர் இல்ல? So he gives a little more extra story. So என்னது, இந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த எது ஆகு கிட்ட இருந்தும் சீஹான்ட்ட இருந்தும் பிடிச்ச இடங்கள், ஆகு கிட்ட இருந்தும் கிங் சீஹான்ட்ட இருந்தும் பிடிச்ச இடங்கள், இந்த ஊரெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இடத்துல யாரெல்லாம் உட்காந்துட்டா, ரூபன் குடும்பம், கேட் குடும்பம், மனாசேல பாதி குடும்பம் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அந்த யாரை கேப்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த அமோரைட் இடத்துல அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அதையும் அவர் சொல்வார். ஓகே, அண்ட் தென் ஹி டெல்ஸ் ஹிஸ் ஓன் ஸ்டோரி. எனக்கு என்னாச்சு, நான் செய்திருக்க கூடாது, உங்களால நான் பேசுறதுக்கு பதிலாக அந்த ராக்கை 2 தடவை அடிச்சுட்டேன், அதை அடிச்சனால எனக்கு பனிஷ்மெண்ட். நீங்க உங்களுக்கு என்னப்பா, நீங்கெல்லாம் லக்கி, நீங்கெல்லாம் போவீங்க உங்க கடவுள் கொடுத்த குட் லேண்டுக்கு. நான் தான் பார்க்க முடியாது, கடவுள் என்ன பார்க்கதான் அலோவ் பண்ணியிருக்காரு. இந்த கதையெல்லாம் சொல்வார் அவரு. அது சாப்டர் 3ல அதெல்லாம் வருது. ஓகே, ஸோ ஹீல் டெல், நான் தப்பு பண்ணனால இதெல்லாம் நடந்துச்சு,
So I cannot go, நீங்க மட்டும் தான் போறீங்க அப்படின்னு சொல்றாரு. The 4th chapterல he goes to talks about Mount Sinai. Okay, இதுல I want to stress a bit. So இவ்வளோது it's very simple and clear, right? Chapter 1, 2 and chapter 3 is pretty clear in the storyline. Chapter 4ல என்ன நடக்கும்னா Mount Sinai ஞாபகப்படுத்துவார். Okay, he will remind them of what happened in Mount Sinai. Okay, so first the chapter ஆரம்பிக்கும் போதே அவர் கொடுக்குற first warning, don't add or subtract. அதாவது இந்த தோரால, இந்த லா புக்ல கூட்டவும் செய்யாதீங்க, குறைக்கவும் செய்யாதீங்க. ஓகே, அது தப்பு, டோன்ட் டூ தட் அப்படின்றது ஒரு முதல் வார்னிங்கா கொடுப்பாரு. செகண்ட் வார்னிங், செகண்ட் பாயிண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்றது, தயவு செய்து கடவுளுக்கு ஒரு இமேஜும் கிரியேட் பண்ணாதீங்க. கடவுளை நீங்க மவுண்ட் சீனாயில நீங்க உங்களால பார்க்க முடியல, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுதான் நிறைய அந்த சாப்டர்ல நிறைய இருக்கும். ஓகே, he will tell நீங்க மவுண்ட் சீனாயில நடந்ததை திரும்ப சொல்றாரு. இந்த மாதிரி கடவுள் பேச ஆரம்பிச்சாரு, தண்டர் அண்ட் கிளவுட் அந்த இதெல்லாம் வந்தது, நீங்க பயந்துட்டீங்க, என்கிட்ட சொன்னீங்க மோசே நீங்க மட்டும் போய் பேசிட்டு வந்துருங்களேன், எங்களால தாங்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதனால நான் தனியா போய் 40 days 40 nights பேசினேன், வந்தேன், அதெல்லாம் சொல்றாரு அவர். ஓகே, அப்போ நீங்க உங்களுக்கு ஆனா கடவுள் பேசின குரல் மட்டும்தான் கேட்டுச்சு, நீங்க எதையும் பார்க்கல, யூ டிட் நாட் see. So you, அதனால மோர் இம்பார்ட்டன்ட், அதனால நீங்க பார்க்காத ஒரு கடவுளுக்கு எந்த ஒரு இமேஜையும் கொடுத்துறாதீங்க. வானத்துல, பூமியில, தண்ணி கடியில இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த மாதிரி எதையுமே நீங்க கொடுத்துறாதீங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவ்வளவு சொல்லிட்டு அதனால ஜஸ்ட் ஒபே. ஓகே, அதுல எழுதி இருக்கத பக்காவா ஒபே பண்ணிருங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட ஹைலைட் பண்ணார். நவ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட he will mention in the beginning of the chapter and later on in the chapter. Okay, அது என்ன பாயிண்ட்னாக்கா வாசிச்சிடலாம். Deuteronomy 4th chapter verse 6 to 9. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே நான் ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில்லை. சோ அவர் மோசேயுடைய ஸ்ட்ரெஸ் என்னன்னா, கடவுள் உங்ககிட்ட இவ்வளோ பக்கத்துல இருக்காரா இந்த ஜாதி மக்கள்கிட்ட, இவங்க ஃபாலோ பண்ற லாஸ், அவங்க ஃபாலோ பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதே அப்படின்னு சுத்தி இருக்கிற நேஷன் எல்லாம் இவங்களை பார்த்து பார்க்கணுமா, பொறாமப்படணும், கடவுளுடைய வெளிச்சத்தை அவங்களுக்கு காட்டணும். லைக் they are different, they are special அப்படின்றத காட்டுறதுக்காக follow the law. Make sense? கரெக்டா? அப்படின்ற பாயிண்ட் தான் அவர் சொல்றாரு. சோ கடவுள் இவ்வளவு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம், God is so near to you. See, இதுல எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள வந்துச்சு. கரெக்ட் தானா? God is not like a judge. God is not like a punishing, angry God. The way Moses explaining God அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு கடவுள், ரைட்? நீங்க நான் அந்த பாயிண்ட் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். any other religionல there is no relationship between God and bhakti.
ஓகே பக்தர் பக்தன். ஓகே ஹிந்தி வேர்டோ பக்தி. ஆமா ஆமா ஓகே. அந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. அவுட் ஆஃப் ஃபியர் வேணா பண்ணுவாங்க, ஆர் அவுட் ஆஃப் செல்ஃப் ரீசன். நான் தவம் இருந்து எல்லாம் பண்ணேன்னா எனக்கு ஞானம் கிடைக்கும், தவம் இருந்து இது பண்ணேன்னா எனக்கு பலன் கிடைக்கும், அந்த மாதிரி லைக் செல்ஃபிஷ் ரீசனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களே ஒழிய there is no God says I love you, I want to have a relationship with you, I want to be near you, we both should be together. இது எங்கேயுமே எந்த காலத்துலயும் எதுலயுமே வராத ஒரு பாயிண்ட். ஓகே. ஆனா if you notice in Deuteronomy it's already started coming, right? God is இந்த God வந்து உங்களோட கூடயே இருக்காரு, நியர் யூ இருக்கிறாருன்ற ஒரு பாயிண்ட ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த வசனத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் இஸ் மென்ஷன்ட். ஓகே. சோ நான் சொன்னேன்ல இந்த 4, 6 to 9 மாதிரியே இன்னொரு போர்ஷன் வரும், that is 32 to 38. கொஞ்ச நேரம் கழிச்சு வாசிப்போம் அதை. 32 to 38 இதே மாதிரி ரெபெட்டிஷன் மாதிரி. ஓகே. So first time love is mentioned in Deuteronomy is verse 37. அது வாசிக்கிறீங்களா? verse 37. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. நீங்க nothing special, meaning because he loved Abraham, because he promised Abraham, adnala he is going to take you inside the land, right? And who loved first? Abraham did not love God. Abraham did not seek and search for God, but God loved him first. Yeah, this is an amazing love point. Okay. God loved. நம்ம இப்ப எடுத்துக்கலாம், நம்மளையும் God love பண்றது because of our absolutely Abraham and மூதாதையர். Now ஆமா, இன்னைக்கும் நம்மளுடைய எந்த கேரக்டர்னாலையும் கடவுள் நம்மள லவ் பண்ணல இல்லையா? God loves us because he loves us. That's it. Yeah, so it's an important point. Okay. So God loved Abraham and the family first. அதனால கூட்டிட்டு போறாரு. Okay. So இப்படி ஒரு loving God, இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி 40 வருஷம் முறுமுறுத்தாலும் கூடயே கடவுள் இருந்து, ஆமா செருப்பு தேயாம ட்ரெஸ் அழியாம பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வந்தாருன்னா என்ன எதிர்பார்ப்பாரு அவரு? நம்மளும் அன்பா இருக்கணும் தானே எதிர்பார்ப்பாரு. ஐ மீன் தட்ஸ் such a logic இல்ல? அந்த நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யும்போது அது இன் ரிட்டர்ன் ஏதாவது செய்யணும் எதிர்பார்ப்போம். இன் ரிட்டர்ன் செய்யணும்னு எதிர்பார்க்காட்டி கூட அன்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்ல. we may not expect money from them, we will not expect gifts from them, ஆனா அன்பா இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம், right? It's the same thing from God. அவரை எதிர்பார்க்கறதும் அதேதான், அவங்களும் திரும்ப அன்பா இருக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் தான் I am the only one, I am the only God, don't go behind anybody else இல்லையா? யோசிச்சு பாருங்க. Don't make another idol and start worshipping. எனக்கு ஈக்குவல் வேற யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், so your அன்பு should come only to me அப்படின்ற அர்த்தம். அந்த ஆங்கிள் விளங்குது இல்ல? அதுதான் Moses will be telling in the whole chapter, that is why. So அதனாலதான் no other gods. Yeah, because you guys should be loving me. நீங்க வேற காட புடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா இல்ல, மேன்மேட் காட்ஸ், மணியா இருக்கலாம், ஃபேமா இருக்கலாம், சக்சஸா இருக்கலாம், ஆர் இந்த காலம் மாதிரி we worship ourselves. நம்ம தான் ஹையஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். So we worship ourselves. எனக்கு சகம், நமக்கு எல்லாம் நான், right? So we worship us ourselves. So நம்மளே கடவுளாக்கிட்டோம், நம்மளே இல்ல, we make ourselves gods. So anything else which comes takes away God, love from God, our love to God is an idol, right? At the point. So அவ்வளோ அன்பு இருந்தா என்ன நடக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல? தானா கடவுள் இஷ்டப்படுற மாதிரி, கடவுள் சொல்லி கொடுத்த மாதிரி, இதை செய்யுங்க உங்களுக்கு நல்லது, சாபத்தை ஹோலியா வைங்க, ஆனர் யுவர் பேரண்ட்ஸ், அதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி தானா அந்த அன்புனால ஒரு ஒபீடியன்ஸ் வரும். அந்த ஒபீடியன்ஸ் தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். Not like a rule book. Big change. This is like New Testament, right? Not at all like a rule book. இத செய்தா தான் அப்படின்னே இல்லை. அவர்
உங்க மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, இவ்வளோ கேர் வச்சிருக்காரு, நீங்க திரும்ப அன்பு செலுத்துங்க அப்படின்னு தான் மோசே சொல்றாரு. அண்ட் மோசே இப்ப சொல்லிட்டு அவர் இருக்க மாட்டார்ல, அதனால இஸ் ஆல்சோ டெல்லிங், கட்டாயமா அடுத்த ஜெனரேஷனுக்கும் சொல்லி கொடுங்க, அடுத்த குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கும், உங்களோட பிள்ளைங்களுக்கும் வேற பிள்ளைங்களுக்கும் நீங்க இந்த பாடத்தை சொல்லி கொடுங்க. எந்த பாடம்? லவ் காட் அப்படின்ற பாடம். Right? So now you will see, can we read 32 to 38 now? தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாயிரும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உன் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணியதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார். கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். அவர் உன் பிதாக்களில் அன்பு கொண்டபடியால் அவருடைய பின் சென்றதை தெரிந்து கொள். உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. 39 வாசிட்டீங்களா? 40 வரைக்கும் 40 வாசிக்கணுமா? வாசிச்சிருங்க. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்குள்ள கொடவாய் என்றான். Okay, verse 40 is important. So in the next generationக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் very important. ஏன் important? அப்பதான் இந்த கண்ட்ரி இஸ்ரேல் நிலை நிற்கும். கரெக்ட் தானா? இஃப் இந்த மோசே சொல்லி கொடுக்கிற பாடம் இவ்வளோ அமேசிங்கா வெளியில கூட்டிட்டு வந்து கிரியேட் பண்ண ஒரு கண்ட்ரி, கரெக்ட்? இது கடவுள் தனக்குன்னு ஏர்ன் பண்ணி வச்சிருக்காரு, அவருக்கு தனக்குன்னு சூஸ் பண்ணி வச்சிருக்க இந்த ஒரு ஜனக்கூட்டம் ஸ்பெஷலாவே என்னைக்குமே கடவுள் மேல லவ் காட்டி இருந்தாதான் இந்த கண்ட்ரி இன்னும் உயிர் வாழும். கரெக்ட் தானா? இல்லாட்டி சுத்தி ஃபுல்லா எனிமீஸ் ஆச்சே, அவங்க போயிடுவாங்க. ரைட்? அப்பனா என்ன அர்த்தம்? as long as they respect and love God, God will keep protecting the people. Is that clear? அதனால பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைங்கள அந்த ஈக்குவல் அளவு அன்பு செலுத்தணும் கடவுள் மேல. அவங்க பேர பிள்ளைங்களும் அதுக்கு ஈக்குவலா அன்பு செலுத்தணும். அப்பதான் உங்க கண்ட்ரியே நிலைச்சு நிக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிளியர் தானா? கிளியரா? சோ டோன்ட் அது இல்ல. ஏன் அது அதுல ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, அந்த வசனத்தை இப்ப நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வாசிச்சோம்னா அந்த பர்டிகுலர் வசனம் மீனிங் வில் பி நாட் கரெக்ட். ஏன் நாட் கரெக்ட்? அது அந்த கண்ட்ரிக்கு நிலைச்சு நிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்திருக்க ஒரு வசனம். ஆமா இல்லையா? சோ இப்போ அதை நம்ம வாசிச்சோம்னா எப்படி இருக்கும்? நான் கடவுள் பத்தி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்தா நான் நல்லா இருப்பேன். நோ, இட் இஸ் சோ ராங். நான் அப்படி கிடையவே கிடையாது. இஸ் தட் கிளியர்? எல்லா மிஷனரியும் நல்லா இருக்கணுமே இல்லையா? சோ அந்த திங்கிங் இஸ் ராங். இது பர்டிகுலரா இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேல் நாடு ஒரு நாடா நிலைச்சு நிக்கணும்னா அவங்க ஈஜிப்ட்ல இருந்து வந்த கதைகளையும் வில்டர்னஸ்ல நடந்த கதைகளையும் கடவுளுடைய அன்பையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த இந்த கண்ட்ரி நிலைச்சு நிக்கும் அப்படின்ற பாயிண்ட் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, so you read that in verse 40. You will read the same portion in here as well.
So Deuteronomy 4:9 பாருங்க, advice for the parents, grandparents, parentsலாம். Deuteronomy 4:9. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை ஏற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். லாஸ், அதாவது நீங்க கடவுளுக்கு எடுக்கிற வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் கட்டாயம் சொல்லிக் கொடுங்க. So it is very clear in the particular point. I'll show you one more. Okay, இதெல்லாம் இவங்க டியூட்டி, grandparents duty, parents duty. பசங்களுக்கு என்ன டியூட்டி? Can you read Deuteronomy 5:16? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பியூட்டிஃபுல், நோ? சோ என்னைக்கு பிள்ளைங்க அம்மா அப்பாவை கனம் பண்றாங்களோ அப்பதான் அவங்க சொன்னதையும் கேட்பாங்க. இவங்க அசட்டை பண்ணாங்கன்னா, அவங்க லவ் காட் சொன்னாலும் இவங்க அசட்டையா போயிடுவாங்க. Only when they honor their parents, they will listen to them, they'll obey them. Is that clear? எதுக்கு? So that they will live long in this land. இஸ்ரவேல் நீடிச்சு நிக்கணும்னா இந்த கண்ட்ரி, அந்த இஸ்ரேல் லாங்கா இருக்கிறதுக்கு இந்த லூப் க்ளோஸ் ஆகணும். அப்பதான் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் they will remember the great stories and they will love God. Is this clear, pa? So in the point Moses is really stressing. So chapter 4 la solli 5 ku varum அப்படியே. Okay? So they are a special country. கடவுள் சூஸ் பண்ணிருக்காரு. அவங்க டியூட்டி என்ன? கடவுளுடைய அன்பை ஜெனரேஷன் ஜெனரேஷனா மறக்காம வச்சிருக்கணும். இதுதான் அவங்க டியூட்டி. கிளியர்? ஓகே. ரெண்டு பேருக்குமே அவர் அட்வைஸ் பண்றாரு. ஓல்ட் ஜெனரேஷனும் பண்றாரு, யங் ஜெனரேஷனும் பண்றாரு. டெஃபினெட்லி. கட்டாயமா பிள்ளைங்களுக்கும் அதான், அதனாலதான் இந்த வசனத்தை போட்டேன். சோ இந்த சாப்டர்ல இல்ல, அது இது நெக்ஸ்ட் சாப்டர்ல வருது. பட் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாரு. அது கோரிலேட்டடா இருக்குல, இது கூட கோரிலேட்டட், ரைட்? ஆமா ஆமா. சோ children you honor, you obey them. அது அப்பதான் you will also love God. அப்பதான் you will take that advice. இல்ல love God ன்னு அவங்க பெரியவங்க அட்வைஸ் பண்ணும்போது அவங்களும் அப்பதான் அந்த அட்வைஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணாங்கன்னா they are not honoring their parents, they are breaking that law. Yeah. So some of the verses which are really interesting, Deuteronomy 4:35-39 வாசிச்சு பாருங்க. Deuteronomy 4:35 and 39. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. 39. ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைகொள்ள கடவாய் என்றார். சோ இது இந்த particularly 35-39ல ஹைலைட் பாயிண்ட் வந்து when God is telling there is no one else other than me. Okay, there is none other besides me, there is no other. எனக்கு ஈக்குவல் கிடையாது, என்ன மாதிரி வேற யாரும் கிடையாது. அந்த பாயிண்ட ஹைலைட் பண்ற வசனம். ஓகே, சோ இந்த வசனம் is important because of the New Testament lay varum. So another verse which is really important is verse 24, chapter 4:24. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். Yeah, okay, அது நமக்கு நிறைய தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? He's a jealous God. Okay, so இந்த first ரெண்டு வசனங்கள் வந்து இந்த மார்க் 12ல ஒரு சீன் நடக்கும். என்ன சீன்னாக்கா, பாரிசீஸ் வந்து ஜீசஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு தர்க்கம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த தர்க்கம் பண்ற டைம்ல வேணுனேன்னு வந்து குதர்க்கமா கேட்கிற கேள்வி
எவ்வளவு கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா தெரியும்ல, தோரால அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அது இல்லாம நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இவங்க வந்து கேட்குறாங்க ஜீசஸ்ட, கிரேட்டஸ்ட் கமாண்ட் எது, இதுலயே பெரிய கமாண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட் எதுன்னு வந்து கேட்குறாங்க. அது கையில எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஸோ அப்போ ஜீசஸ் என்ன சொல்வாரு, உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஆன்சர் இல்லையா, லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், அந்த போர்ஷன் சொல்வாரு இல்லையா. ஸோ ஹீல் டெல் தட். அப்படி சொல்லும் போது அந்த ஃபேரிசீஸ் வந்து they'll accept. So verse 32 பாருங்க. அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அந்த பார்ட்டை he'll also highlight. ஆமா, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. லவ் காட் பிகாஸ் there is no other god. அந்த போர்ஷன் கரெக்ட் தான், பிகாஸ் there is no one else but him அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கிரைபுக்கு டியூட்ரானமி நல்லா தெரியும், அதனால he's going to this part of this verse and he's telling you're right அப்படின்னு he's accepting. ஓகே, ஸோ அதனால இந்த no other god but him, ஆக்சுவலா நம்ம பைபிள்ல நிறைய இருக்குல்ல இந்த வேர்சஸ், ஆனா அது டியூட்ரானமில தான் இவர் கோட் பண்றாரு. இந்த ஸ்கிரைப் கோட் பண்ணது from this portion of Deuteronomy. Lord is a consuming fire, he's a jealous God வந்து ஹீப்ரூஸ்லயும் இருக்கு. ஹீப்ரூஸ் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. கடவுளுடைய கேரக்டர் பத்தி டிஸ்கஷன் வரும், ஐ மீன் பேசும்போது ஹீப்ரூஸ் ஆத்தர் இஸ் ரைட்டிங் தட். ஓகே, so that is fine, இருக்கட்டும், அது இப்போதைக்கு இருக்கட்டும். now let me, I want to try and complete chapter 4 at least. so remaining part of chapter 4ல இவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு வர மோசே சடன்லி ஒரு பேர்டன் இருக்கும் போல இருக்கு. அவரு திடீர்னு வந்து அவரோட டோன் மாறி he'll start telling, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க போய் நல்ல கண்ட்ரில செட்டில் ஆன பிறகு டிஸ்ஒபே பண்ணாம மோசமாயிருவீங்க, ஒபே பண்ணாம ஈவில் ஆயிருவீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு கடவுள் பாடம் கற்பிக்கணும்னா எப்படி கற்பிப்பாரு, he will scatter you. ஓகேயா, அப்படின்னா சிதற அடிச்சிருவாரு. கரெக்டா, இஸ்ரவேல்னு ஒரு நாடு கொடுத்து வச்சிருக்காரு. என்னைக்கு அன்பு குறையுதோ, என்னைக்கு நீங்க கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யாம டிஸ்ஒபே பண்றீங்களோ, ரைட், that time God will scatter you, literally he'll throw you out of the country. okay, ஆனா but if you repent, if you realize, நீங்க பண்ண தப்பு தெரிஞ்சு நீங்க ரியலைஸ் பண்ணி ரிப்பென்ட் பண்ணி கடவுளை தேடினால், if you seek him, he's a merciful God and he will remember his covenant. எங்க போகுது அகைன், எதை நம்பி திரும்பி ரிப்பென்ட் பண்ணி வராங்க, God is merciful, God is faithful, he is a covenant keeping God. அவரு வாக்கு மாற மாட்டாரு, ஏப்ரஹாம்க்கு சொன்ன ப்ராமிஸை ஹோல்ட் ஆன் பண்ணுவாரு. அதனால அப்போ அன்பு செலுத்தி திரும்பி நீங்க வந்தால் ஏப்ரஹாம்கிட்ட சொன்ன ப்ராமிஸை திரும்ப அவரு உங்களுக்கு கொடுத்து இந்த நிலத்தை திரும்ப உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் வேர்ஸ் ஒரு 25 to 31ல this is happening. ஸோ திடீர்னு டோன் மாத்தி சொல்றாரு. அது வரைக்கும் ஒபே பண்ணுங்க, யூஆர் ஸ்பெஷல் கண்ட்ரி, உங்களுக்கு இந்த நாடை கொடுத்துட்டாரு கடவுள், நீங்க பயப்படவே வேணாம், அதெல்லாம் சொல்றாருல. அன்பு என்னைக்கு குறையுதோ அந்த பார்ட்டியும் சொல்லி முடிக்கிறார். ஓகே, ஹீல் டெல், இந்த மாதிரி நீங்க ஸ்கேட்டர் ஆகி போயிருவீங்க. நடக்குமா அப்படி? எஸ். இந்த ஜனம் they are not a faithful group of people இல்ல. அண்ட் அதே மாதிரி அந்த சாலமன் காலத்துக்கு அப்புறம் பிரேக் ஆகி நார்தர்ன் பார்ட் ரொம்பவே காணாம போய் இல்ல, அவங்க ரொம்ப சிதறடிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டேனியல் டைம்ல நெபுகத்நேசர் பாபிலோன், அந்த டைம்ல கண்ட்ரிக்கு ஒரு அடையாளமே இல்லாம அந்த மக்கள் எல்லாரையும் நெபுகத்நேசர் கூட்டிட்டு போயிடுவாரு. அங்கங்க செட்டில் ஆகி எங்கெங்கயோ சிதறடிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம்
பைபிள்ல இல்லாத போர்ஷன் இந்த கிரேக் டைம்ல அலெக்சாண்டர் உடைய கிங்டம் இருக்கிற டைம்லயும் அவங்க கேப்சர் பண்ணி பீப்புள் வில் டிராவல் அ லாட். அந்த எம்பையர் பெருசாயிரும்ல, அப்போ அந்த கண்ட்ரிக்குள்ள எங்கனாலும் வாழலான்னும் போது வெவ்வேறு ஊர்களுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ போறாங்க. அப்புறம் ரோம் ரூல் பண்ணி ஜீசஸ் வந்துட்டு போன பிறகு ஜீசஸ் சொல்லுவார் இல்ல, இந்த டெம்பிள் இவ்வளோ அழகா ரசிக்கிறீங்களே, இதுல ஒரு கல்லுக்கு மேல ஒரு இன்னொரு கல் இருக்காது போயிரும்னு. அதே மாதிரி 70 AD 70ல the whole ஜெருசலம் எல்லாம் தரமட்டமாயிரும். ஓகே, இன்க்ளூடிங் அந்த ஹெரோடு கட்டின டெம்பிள். ஸோ அப்பமும் அந்த மக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. ஏன்னா ரோமன்ஸ் வில் சிம்பிளி மேசக்கர், ரொம்ப கொல்லுவாங்க எல்லாரையும். ரத்தம் அப்படியே ஆறு மாதிரி ஓடிச்சான் ஜெருசலம்ல அந்த டைம்ல, அவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்லயும் அந்த மக்கள் எங்கெங்கயோ போய் வாழ்ந்தாங்க. ஓகே, அதனால்தான் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல கூட ஜூஸ் உடைய செல்ல மக்கள் கூட்டம் ஆப்பிரிக்காக்குள்ளயும் இருக்காங்க, ரஷ்யாலயும் இருக்காங்க, சைனாலயும் இருக்காங்க, இந்தியால இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, எல்லாம் they are everywhere. ஓகே, சோ அப்படி சிதறடிக்கப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. ஒரு காலத்துல they did not love him. Yeah, they did not love and obey. அப்போ கடவுளுடைய கோபத்துக்கு they went through. But I think there were some people who repented and கடவுளை தேடி இருந்திருக்காங்க. நம்ம நாடு இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு ஆசையோட அன்போட அந்த கடவுளை தேடி இருந்திருக்காங்க. அதனால்தான் 1948ல ஒரு கண்ட்ரியும் திரும்ப ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப கடவுள் கூட்டிட்டு வந்து அந்த கண்ட்ரில உட்காரவும் வச்சுட்டாரு. அடுத்த மிரக்கல் ஈஜிப்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தது ஒரு அமேசிங் மிரக்கல். இது செகண்ட் மிரக்கல். ஓவர் நைட் கண்ட்ரி அப்படின்னு டிக்ளேர் ஆச்சு. ஓகே, ஃபார்ம் ஆகி அவங்களும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் தேர் தேர். ஓகே, ஸோ இதுலயும் அந்த ஃபியூச்சர் ஆஃப் இஸ்ரேல மோசே கொஞ்சம் பார்த்துருக்காரு. அவருக்கு நடக்கிற காரியங்கள் நடக்கிறதுனா அந்த பிஹேவியர் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு அவர் கெஸ் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே, so far any thoughts, any questions? தமிழா இந்த ஸ்லைட் போட்டுருக்கீங்களா மே 14? அப்பதான் இந்த இஸ்ரேல் ஃபார்ம் ஆனது 1948ல. அவங்க ஸ்கேட்டர்ட் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல்ல. ஆமா, எல்லாரும் திரும்பி வந்தாங்க. ஆமா, எல்லாரும் வரல, இப்பவும் சிலர் அங்கங்க இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் ஃபார்ம் ஆச்சுல இந்த மே 14th, அப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்க ஜூ அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா you are welcome to come back to this country. வேற ஒண்ணுமே தேவையில்லை, பாஸ்போர்ட் விசா ஒண்ணும் இல்லை. You only have to prove I am a Jew. ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணி நிறைய பேர் போய், ஸோ அதனால இப்போ இஸ்ரேல் போனீங்கன்னா அங்க பிளாக் கலர்ல எத்தியோப்பியன்ஸ் மாதிரி இருக்கவங்களும் ஜூஸ் தான், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறவங்களும் ஜூஸ் தான், ஜெர்மன் பேசிட்டு இருக்கவங்களும் ஜூஸ் தான். ஸோ அவங்க போனீங்கன்னா ஒரு குட்டி உலகம் மாதிரி இருக்கும், வெவ்வேறு லாங்குவேஜ் பேசிட்டு இருப்பாங்க, ஜூஸ் தான். ஆனா அவங்க ஃபேமிலி எல்லாம் ஜெர்மனில இருந்து வந்திருப்பாங்களா இருக்கும், அப்ப ஜெர்மன் தெரியும், ஜெர்மன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியும் இருப்பாங்க. எத்தியோப்பியில இருந்து வந்தவங்க அந்த வேற மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு, பிஹேவியர், ட்ரெஸ், கல்ச்சர் எல்லாம். ஆனா சேம் காட், தட் வாஸ் தேர் ஒன்லி காமன் பாயிண்ட். ஸோ தோஸ் ஹூ வர் a Jew, yeah, those who believed in Yahweh, எல்லாரும் போய் சேர்ந்தாங்க அப்படி டம்மன். ஸோ அது ரொம்ப ஒரு யூனிக் ஹிஸ்டரி ஃபார் தட் கண்ட்ரி. சரி, any other thoughts? Okay, so the first 4 chapters பட்டன் பாருங்க. ஓகே, so அமிலா சொல்லுங்கப்பா. நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கர்த்தர் எல்லாம் தேவாதி தேவன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மகத்துவம் தான் நமக்கு ஞாபகம் வரும், அவர் செஞ்ச அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம். நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட், நமக்கு வந்து ஏக சுதன் என்றும் பாராமல் நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யோசிக்கும் போது, மகன் பார்க்காம நமக்காக, நம்ம வந்து அவரை நேசிக்கணும்ன்றதுக்காக த்ரூ நிறைய காரியங்கள் he is forcing us to love us. ஆமா, means
இந்த ரூல்ஸ் கொடுத்து ரெகுலேஷன்ஸ் கொடுத்து நம்ம மண்ணு, பட் அவருக்கு வந்து நம்ம அவரை நேசிக்கணும்ன்றதுல இஸ் சோ கன்சர்ன்ட். அது ஒரு பெரிய ஒரு தாட். இன்ஃபேக்ட் நம்மளால ஒபே பண்றது கஷ்டம், வி ஃபெயில். இல்ல லா மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு ஒபே மட்டும் இருந்துச்சுன்னா, நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் மக்கள் அவ்வளவு மிராக்கிள்ஸ் பார்த்தவங்க தான். யாரு கூட்டிட்டு போறாங்கன்னு முன்னாலேயே ஒரு பில்லர் போய்கிட்டே தான் இருக்கு, ஸ்டில் தே ஃபெயில். அதனால மோசஸ்க்கு தெரியும், வெறும் ஒபீடியன்ஸ் சொன்னா யூ வில் ஃபெயில். முனங்கதான் செய்வீங்க, கிரேவிங் தான் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், ஆசைகள் வரும், பொறாமைகள் வரும், யூ வில் ஃபெயில். ஆனா அன்பு செலுத்துங்க. அந்த அன்பு செலுத்துறதுனால அந்த ஃபாலோ பண்ணணும்னு ஒரு இது வரும் இல்ல, ஒரு நம்மள இவ்வளவு கூட்டிட்டு வந்த கடவுள் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா முணங்க மாட்டாங்களா இருக்கும், ரெண்டாவது வாட்டி தண்ணிக்கு அழ மாட்டாங்களா இருக்கும். திங்க் அபவுட் இட்ல, யூ வில் ஃபீல் அப்ப கொடுத்தாருல இப்ப தருவாரு, ஓகே அவருக்கு தெரியும் அப்படின்னு முணங்கிருக்க மாட்டான். ஸோ இஃப் யூ லுக் அட் இட், அந்த அன்பு செலுத்திருந்தாங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இல்லை எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஸோ எஸ், அண்ட் கடவுள் நமக்கு கொடுத்த அன்புன்றது த்ரூ ஜீசஸ். நியூ டெஸ்டமெண்ட் பீப்புள் ஆர் த சர்ச் பீப்புளுக்கு பெரிய பாடம், நல்ல தெரிஞ்ச பாடம். பட் வாட் இஸ் சர்ப்ரைசிங் இஸ், தோராலேயே ஃபர்ஸ்ட் 5 booksலயே மோசேயே சொல்லிட்டாரு அந்த பாயிண்ட். அதனால ஃபார் மீ தட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். அப்பவே சொல்லிட்டாரா லவ் பண்ண சொல்லி அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஸோ there's a reason. Cool. So that is love, loving him. Okay. Okay, so this is the portion of first 4 chapters and the history part the portion. Okay, so the next 5 to 26 வந்து he is going to keep talking about law. So law வந்து நம்மளே கொஞ்சம் ஜம்ப் பண்ணி தான் நம்ம படிச்சோம். So numbers-ல இருக்குது, எக்ஸோடஸ்ல இருக்குது, அந்த part. So what I'm going to do, I'm just going to put a snapshot at the moment. Okay, because என்னோட எப்படி நம்ம பைபிள் ஸ்டடி படிக்க போறோம்னு நான் மனசுல நினைச்சிருக்கேன்னா, டோட்டலா டியூட்ரானமில என்ன இருக்குன்னு ஒரு ஃபாஸ்டா பார்த்துட்டு, then we will look at எங்கெல்லாம் ஜீசஸ் கோட் பண்ணாரு, எங்கெல்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் கோட் பண்ணாங்க, அந்த வசனத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு we can spend a little more time on it. Okay, so in the next few chapters கடகடன்னு பார்த்துலாம். So 5th chapterல லா பத்தி படிக்கிறாங்கனாலே ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது கட்டாயம் 10 commandments தான். ஸோ அதே மாதிரிதான் 10 commandments தான் அந்த 5th chapterல வரும். So once again all the 10 commandments Moses will repeat. 6th chapter is super interesting. அதுலதான் அந்த 2 commandment, the greatest commandment ஜீசஸ் கோட் பண்ணுவாரே, அவர் கோட் பண்றது டியூட்ரானமில தான் கோட் பண்றாரு. So he is actually quoting love God என்ற first greatest commandment he is actually quoting Moses. Okay, so அதுதான் chapter 6ல இருக்கு. chapter 7ல வந்து it's all about நீங்க obey பண்ணுங்க, அப்பதான் கடவுள் உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்ன நிலம், பாலும் தேனும் ஓடும்னு சொன்ன நிலம், அதெல்லாம் நடக்கும். அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க நீங்க அவர் சொல் பேச்சு கேளுங்க, உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு மொட்டையா இல்ல, கடவுள் என்ன தரேன்னு சொன்ன காரியத்தை லூஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. கனானுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னது, நான் உங்களுக்கு வெற்றி தருவேன்னு சொன்னதை ஏன் மிஸ் பண்ணாங்க? ஃபெய்த் இல்லாம மிஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. obey and get blessed அப்படின்றதுதான் 7th chapterல இருக்கும். 8th chapterலயும் love your God, அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு உங்களுக்கு, அந்த டோன்ல இருக்கும் அந்த full 8th chapter. Okay, so remember what God did. இந்த போர்ஷன் வாசிக்கிறீங்களா? Deuteronomy 8 verse 2 to 5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார்.
இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரமும் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. I know, so sweet. ஸோ கடவுள் உங்களை வந்து வில்டர்னஸ்ல உங்களுக்கு வேற கஷ்டங்கள், நம்ம அந்த பாயிண்ட்டையும் நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்தி படிச்சிருக்கோம். எதை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க, கடவுளுடைய பில்லர் தான் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அண்ட் ஸ்டில் தே ஹாவ் ப்ராப்ளம்ஸ். கரெக்ட் தானா? தண்ணி இல்லாம போகும், சாப்பாடு முடிஞ்சு போயிடும், கசப்பான தண்ணி வரும், அது எல்லாமே தே ஆர் ஃபாலோயிங் ஒன்லி. நோ, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே கஷ்டங்கள் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் டேக் கேர் பண்ணுவாருன்னு ஒரு ஃபெய்த் இல்லாத நிலைமையில தான் சிச்சுவேஷனை பார்த்து பயந்து கவலைப்பட்டு முணங்கி சண்டை போட்டு எரிச்சல் பட்டு கோவப்பட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் இஸ் பிகர் தேன் காட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். எப்போ மை காட் இஸ் பிகர் தென் மை சிச்சுவேஷன் நினைக்கிறோமோ வருத்தங்கள் கோபங்கள் சண்டைகள் வராது, தானா புஷ்ன்னு போயிடும். ஓ நான் இந்த நிலைமைனா அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள சிக்கி இருக்கோமோ மாட்டிருக்கோமோ இருந்தாலும் கடவுள் என் கூட இருக்காரு, எப்படியோ வெளில வந்துடலாம், அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா? சோ அந்த ஆட்டிடியூட இந்த சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, மோசஸ் இஸ் டெல்லிங், கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க, கடவுள் தான் கூட்டிட்டு போனாரு, இது எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் வைக்கிறாரு. இந்த தண்ணி கொடுக்காம இருந்தா அந்த பசங்க என்ன பண்றாங்க, சாப்பாடு இல்லாம இருந்தா என்ன பண்றாங்க, ஒண்ணுன்னா டெஸ்ட் பண்றாரு. அதெல்லாம் பண்ணாரு. எந்த வசனம், பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கறது கரெக்ட் தானே, ஒரு அப்பா வளர்க்கறது, அந்த மாதிரி உங்களை வளர்த்தாரு. See, he brings that relationship again. He brings that loving relationship between God and people. அந்த point Moses is bringing again. So in the whole chapter அந்த மாதிரி இருக்கும். Out of love only he did no. Out of அந்த பாயிண்ட் வருவார். ஸோ அதுல நம்ம டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்க கூடாது. They should have still had faith. My father will take care of me. இல்லையா? அந்த ஃபெய்த் விடுறதுனால தான் they keep falling. தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது அந்த தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரு சாப்டர் 8ல. 9ல அது எப்படின்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அந்த அன்பு காட்டாம பண்ண தப்புகள் எல்லாத்தையும் நிறைய இருக்கும். ஒரு ரிபெல்லியன், எப்படி கோல்டன் காஃப் பண்ணது, அந்த நிறைய அந்த வசனங்கள் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் கையில வச்சிருந்தீங்கன்னா 9, 5 and 6 வாசிங்களேன். உன் நீதி நிமித்தமும் உன் இதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிக்கவில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேறும்படியாகவும் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் நீ உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடாது என்பதை அறிய கடவாய். நீங்க பெரிய கிரேட், ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க டெரிபிள் பீப்புள். கடவுள் தான் கொடுத்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றனால நீங்க இந்த கண்ட்ரிக்குள்ள போறீங்க. அந்த டிபெண்டன்ஸ் ஆன் திஸ் காட் இல்ல, யூ ஆர் நத்திங், யூ ஆர் நாட், without me you are nothing. அந்த பாயிண்ட் இது மோசே சொல்லி கொடுக்கறது இல்ல. சோ வித்தவுட் காட் யூ ஆர் நத்திங்ன்ற பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மேல கொடுக்க வேண்டிய அன்பு கொடுங்க, கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற பாயிண்ட். ஓகே, ஓ திஸ் இஸ் பியூட்டிஃபுல். சாப்டர் 10ல இந்த லேட்டர் ஹாஃப்ல அந்த 12th verse அப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த எண்ட் ஆஃப் த சாப்டர் கட்டாயம் வீட்டுல போய் படிங்க. மோசே லா கொடுத்ததுக்கு காரணத்தை, அதான் எசன்ஸ் ஆஃப் த லா கரைச்சு குடிச்சு வடிகட்டி ஒரு கொஞ்சமா எசன்ஸ் மட்டும் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், டிஸ்டில் பண்ணி, அந்த போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றாரு மோசஸ் the 10th chapterல. ஓகே, இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வாசிச்சா அசல் நியூ டெஸ்ட்மென்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பால் எழுதுன மாதிரி இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் இஸ் ஆக்சுவலி ரைட்டிங் ஃப்ரம் டியூட்ரானமி, ஜீசஸ் இஸ் ஆக்சுவலி கோட்டிங் ஃப்ரம் டியூட்ரானமி. ஓகே, அந்த திங்கிங் ஆஃப் மோசஸ் கிட்டதான் சீனாயில லா கிடைச்சது. இருப்பினும் he understood what is in God's heart. இல்ல, கடவுள் இஷ்டப்படுறது என்ன, கடவுள் என்னது ஆக்சுவலா
எதுக்காக அந்த லா எல்லாம் கொடுக்குறாரு, எதுக்காக இந்த மக்களை சூஸ் பண்ணிருக்காரு, அது விளங்கி அவர் சொல்றாரு இந்த தடவை இந்த ஃபேர்வெல் ஸ்பீச்ல. ஓகே, வாசிச்சு பாப்போமா? எசன்ஸ் ஆஃப் த லா வந்து Deuteronomy 10:12 and 13 verse 15. ஆக்சுவலா அது 22 verses இல்ல, அது வரைக்கும் நல்லா இருந்தது. பட் இட்ஸ் a long portion. அதனால வீட்டுல கட்டாயம் வாசிச்சு பாருங்க எல்லாரும். Deuteronomy 10:12 and 13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அதுல முதல்ல சொன்னது என்னது? உன் தேவனிடத்தில் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் எல்லாம் நடந்து இல்ல, அதுக்கு முன்னாடி அன்பு கூர்ந்து. அந்த லவ் வந்து மோசே கீப்ஸ் டாக்கிங் அபவுட். லவ் ஹிம், லவ் ஹிம், லவ் ஹிம், லவ் காட், லவ் காட்னு he keeps. நம்ம ஒருத்தருக்குள்ள அன்பு வச்சாதான் அவங்க சொல்றதை கேட்க முடியும். Absolutely. அது மோசேக்கு நல்லா விளங்கி இருக்கு. அதான் பாயிண்ட். அது எப்போ இந்த பாரிசீஸ்லாம் அதை விட்டுட்டாங்க. அவங்க எங்க பிளேட்டை கழுவாம நாங்க சாட மாட்டோம், கப்பை கழுவாம சாட மாட்டோம், இத்தனை தூரம் நாங்க நடக்க மாட்டோம், அதுலதான் செட்டப் ஆயிட்டாங்க இல்ல. அதுலதான் they failed so badly. They forgot to love God. வெறும் சட்டதிட்டங்களை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருந்தா we become like any other religion. 5 தடவை ஜெபம் பண்ணணும், கங்கையில போய் முங்கணும், அந்த ஸ்டோரி ஆயிரும். ரைட்? எப்போ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் மீ இஸ் வெரி ஸ்வீட் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறோமோ அப்பதான் we are different. Christianity is different. Yeah, our God is different only because of that. Okay, verse 15. ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்கும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். I am just showing you how many times he tells love. Actually எழுத ஆரம்பிச்சா நிறைய வருது, அதனால விட்டுட்டேன். ஓகே, so chapter 11ல it continues. so நீங்க அன்பா இருந்து ஒபே பண்ணுங்களே, உங்களுக்கு அவருங்க ப்ராமிஸ், கடல் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நல்லா நடந்து முடியும். ஓகே, யூ வில் ஹேவ் ஆல் த ரிவார்ட்ஸ். கண்ட்ரில பத்திரமா இருப்பீங்க, நல்ல செழிப்பா இருப்பீங்க. அந்த பாயிண்ட் அது எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. அதான் இதுவும் நிறைய இடத்துல அன்பாருங்க நிறைய இடத்துல வரும். வாசிச்சு பாருங்க என்ன. all this is really super. And okay, by the way, in the essence of loveல இந்த 10, 12 and 13ல வாசிச்சதுதான் கிரேட்டஸ்ட் கமாண்ட்ல வந்தது. கரெக்ட் தானா ஜீசஸ் சொல்றது? This is what it. That's the essence of the law. He said that only, which is the greatest commandment. He tells this. Okay, right. Okay. Chapter 12ல வந்துட்டு அவர் சொல்வாரு, மோசே சொல்வாரு, கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணி ஒரு இடத்த கொடுப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு டெம்பிள் தானே, டேபர்நாக்கிளா இருக்கட்டும், சாலமன் கட்டின டெம்பிளா இருக்கட்டும், ஒண்ணுதான் இல்லையா? ஊர் எவ்வளவு, கண்ட்ரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பாட், ஒரு பாயிண்ட் தான். அதனால இந்த 12th சாப்டர்ல அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு. கடவுள் சூஸ் பண்ற இடத்துல நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்களா ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஜெபம் பண்ணாதீங்க. God will choose, அதை பண்ணுங்க. ஆக்சுவலா நிறைய இடத்துல God will choose நிறைய இடத்துல இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு வசனம் இம்பார்ட்டன்ட் தோணுச்சு. என்னன்னா, இப்போ வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்க, ரைட்? அந்த ஒரு கிளாஸ் ஒன்று போடுவார். யூ ஆர் டூயிங் வாட் யூ வாண்ட் டு டூ. உங்க மனசுக்கு இஷ்டமானதை நீங்க செய்றீங்க, அப்படி செய்யாதீங்க, கடவுளுக்கு இஷ்டமானதை செய்யுங்க அப்படின்னு ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுவாரு. இன்க்ளூடிங் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். ஏன் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ண அந்த பாயிண்ட்னா, ஜட்ஜஸ் ஃபுல் புக்கும் நீங்க பாத்தீங்கன்னா they acted the way they liked. அவங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அந்தந்த விதத்துல அவங்க நடந்துக்கிட்டாங்க. மனுஷர் கண்ணுக்கு, தான் கண்ணுக்கு எனக்கு இது கரெக்ட்னு தோணுது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு செய்வாங்க. நீங்க இப்போ உள்ள காலகட்டத்துல, ரைட் நாவ், இப்போ உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி இருக்கு. ஆமா, எங்க கணக்குப்படி இந்த கல்யாணம் ஓகே, எங்க கணக்குப்படி இந்த இது செய்தா ஓகே, எங்க கண்ட்ரில இது ஓகே, அப்படியே ஆயிடுச்சு. which is against God.
மனுஷர் கண்ணுக்கு கரெக்ட்னு தெரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா it is not as per God's correct. Yeah, okay. So அதனால இந்த சாப்டர்ல அந்த வசனம் maybe we will see it little more. Chapter 13ல வந்து all about கடவுளை விட்டு உங்களை வேற யாரு இழுத்துட்டு போனாலும் அந்த பர்சனுக்கு என்ன பனிஷ்மெண்ட், நீங்க அப்படி போயிடாதீங்க, அவங்கள துரத்திடுங்க, கொன்றுங்க, அந்த மாதிரி. ஓகே, அப்போ அந்த லிஸ்ட்ல நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மேஜிக் பண்றவங்க, ஹாரோஸ்கோப் பாக்குறவங்க, டிவைனேஷன் செய்யறவங்க, அவங்கள எல்லாரையும் பேச்சை கேட்டுட்டு நீங்க கடவுளை விட்டுறாதீங்க. அப்புறம் அவங்கள யூ ஷுட் கில் தெம், அவங்களை கல்லெறிஞ்சு பண்றீங்க. ஆர் குடும்பத்திலேயே ஒருத்தர், நான் அந்த மாதிரி அங்க ஒண்ணு பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கடவுள்கிட்ட இருக்கிற வேண்டிய ஃபோக்கஸ் இல்லாம எங்க திருப்பினாலும் kill that person should be put to death. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ல இருந்து பிளாக் மேஜிக் வரைக்கும் நிறைய டைப்ஸ் அப்போஸ்டசி பத்தி இருக்கு. கடவுளை விட்டுட்டு விலகி போக வைக்கிற எதுனாலும் அழிச்சிருங்க அப்படின்ட்டு. ஓகே, okay. Remaining chapters, yeah, I'm just putting one sentence for per chapter. Chapter 15ல வந்து 7th year Sabbath ஞாபகம் இருக்கா? நம்ம லெவிட்டிகஸ் எண்ட்ல இருந்தது. அதாவது எப்படி 6 days and the 7th day Sabbath day இல்லையா, for God இல்ல, 7th day keep it holy பார்த்திருக்கோம் இல்லையா. அதே மாதிரி வருஷமும் 7th year to be kept holy, okay, to be special, to be different. அந்த இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், லெவிட்டிகஸ் லால இருக்கு. ஸோ அந்த சாபத் இயரை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெஸ் பண்றாரு. பட் மோசே சொல்ற பாயிண்ட் வந்து எப்படி அவரு எதை ஸ்ட்ரெஸ் பண்ற பாயிண்ட், ஹைலைட் பண்ற பாயிண்ட் வந்து புவர் பீப்புள் இல்லாம பார்த்துக்கோங்க. அதாவது 7th year இருக்கிற கடன் இருக்கிறவங்கள அழிச்சு tell them கடன் நீ திரும்ப கொடுக்க வேண்டாம். ஸ்லேவ்ஸா மாட்டிட்டு வேற யாருக்கும் வேலை செய்யறவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு பைசா கொடுங்க. புவர் பீப்புளுக்கு நீங்க கேர் பண்ணுங்க. உங்க நேஷனுக்குள்ள உங்களுடைய ஓன் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின்ஸ் ஆர் வாட் எவர், சேம் ஃபேமிலி இல்லையா, எல்லாரும் இந்த புவர் பீப்புள் இருந்தாங்கன்னா கரிசனையா இருந்துக்கோங்க, அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா அன்பா இருங்க. அதுதான் அந்த சாப்டர் ஃபுல்லா. ஸோ இட்ஸ் வெரி லவ்விங். டேக் கேர். இந்த சபாத் இயர் அது வந்து எவ்ரி 7th இயரா அப்படி அந்த ரூல் எப்படி? ஸோ இந்த சாபத் இயர் வந்து நமக்கு லெவிட்டிகஸ்ல போட்டிருந்தது படி there should be no tending அந்த ஃபீல்ட நல்ல விதைச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தேங்க்யூ அண்ணே, அறுவடை அதுக்கு பட்ட பாடு. ஓகே ஓகே, அது பண்ணக்கூடாது. ட்ரீஸ் பிளான்ட் அதுல அத வந்து அத விட்டுறணும், அப்படி ஏழைகளுக்கு வந்து விட்டுறணும் அப்படி. அதான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா, கரெக்ட் அண்ணே, கரெக்ட். அதனால கடனே இதையும் அவர் கொஞ்சம் அன்பா இருக்க சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப ஹார்ஷா இருக்காதீங்க, ரொம்ப கடினமா இருக்காதீங்க, சாஃப்டா இருங்க. தேர் ஆல்சோ நார்மல் பீப்புள். நீங்களும் ஈஜிப்ட்ல ஸ்லேவ்ஸா இருந்தீங்கன்றத மறந்துடாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ட்லா இருக்க சொல்லி ஒரு சாப்டர், ஸ்வீட் சாப்டர். ரைட், 16th சாப்டர் வந்து நம்ம பார்த்திருக்க ஃபீஸ்ட். நம்ம 7 ஃபீஸ்ட் பார்த்தோம், இதுல 4-5 ஃபீஸ்ட ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 17ல வந்து கிங்ஸ் எப்படி இருக்கணும், கிங்ஸ் எந்தெந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 or 2 points டு ரிமெம்பர். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, கிங்ஸ் இந்த நாட்டை ரூல் பண்ண போறாங்கன்றது ஷுவர், கரெக்டா? அதனாலதான் கிங்ஸுக்கு சட்டமே கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஒன் டே தேர் வில் பி கிங்ஸ், தெர் இஸ் நோ டவுட். ஏன் தெர் இஸ் நோ டவுட்? ஜூடா கோத்திரத்துல கிங்கள் வருவாங்க அப்படின்ட்டு
ராஜாக்கள் வருவாங்க அப்படின்னு ஜேக்கபே சொல்லிட்டாரு, ஞாபகம் இருக்குல்ல? அதனால இந்த நாட்டுக்கு ராஜாக்கள் வருவாங்கன்றது புது நியூஸ் கிடையாது. அதனால கிங் சாமுவேல் அனாயிண்ட் பண்ணும்போது வருத்தப்படுவாங்க தெரியுமா? கடவுள் வருத்தப்படுவாரு, சாமுவேல் வருத்தப்படுவாரு, ஐயோ இந்த மக்கள் இப்படி தப்பு பண்ணிட்டாங்களே, இப்படி ராஜாவை கேட்கறாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. சோ அது வருத்தப்பட்டதுக்கு காரணம் ராஜாக்கள் கேட்கறாங்கன்னு இல்லை, ஏன்னா ராஜாக்கள் வருவாங்க, டைமிங் தான் தப்பு. They should have waited for King David, not for King Saul. அது கொஞ்சம் வேகமா கேட்டுட்டாங்க. Yeah, they should have waited for some more years. God would have given them King David. Okay, right. And another point to note, ராஜாக்கள் are not beyond law. ராஜாக்கள் இப்ப இந்த காலத்துல இருக்க ராஜாக்களுக்கு சட்ட திட்டங்கள் கிடையாது, ஏன்னா அவங்கதான் ரூல் போடுறது. ஸோ அவங்க நாளைக்கு வேற மாதிரி டாக்ஸ் ரூல் போட்டா வேற மாதிரி டாக்ஸ். தெரியும்ல உங்களுக்கு, ராஜாக்கள் டெசிஷன் தான் டெசிஷன். பட் இன் இஸ்ரேல் ராஜாக்கள் ஆர் அண்டர் காட்ஸ் லா. ராஜாக்கள் இதுதான் செய்யணும் அப்படின்னு சட்ட திட்டங்கள் வரமுறைகள் கடவுள் கொடுத்திருந்தார். ஓகே, ஸோ தட் இஸ் an interesting point. Right. Oh, 18 is fantastic. So 18th chapter வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னாக்கா மோசே சொல்ற ஒரு பாயிண்ட், நீங்க உருப்படியா இருந்துக்கிட மாட்டீங்க, சொல் பேச்சு கேட்டு இருந்துக்கிட மாட்டீங்க, ஆனா அதனால கடவுள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராஃபெட்டை உங்க கூட்டத்துல இருந்து கொண்டாடுவாரு, அவரு பேச்ச நீங்க கேட்பீங்க அப்படின்னு அவரு சொல்லுவார். ஓகே, அவர் பேச்சு விளங்குற மாதிரி இருக்கும், கேட்கிற மாதிரி இருக்கும். So that is nice. Yeah, so that portion is in Deuteronomy 18. நான் இது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். இப்போ I just want to finish this 26 வரைக்கும் முடிக்க பார்த்துறேன். Cities of refuge ஞாபகம் இருக்கா? 12 cities of refuge, no sorry 8 cities of refuge இருந்தது. இப்போ ஆல்ரெடி 3 செட் பண்ணிட்டாங்க. இங்க செட்டில் ஆன கோத்திரங்களுக்கு அங்க போய் நீங்க சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் வைங்கன்னு அட்வைஸ் கொடுப்பாரு. எப்படி கிங்ஸுக்கு ரூல் கொடுத்தாங்களோ வார் கூட எப்படி நடக்கணும், பேட்டில் பண்ணும் போது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் மோசே டெல்ஸ். 21, 22, 23 to 26 எல்லாம் அந்த மாரல் லாஸ், செக்ஷுவல் லாஸ், பிஸ்னஸ் லா, சிவில் லா, அந்த இதுகள் more in detail. So I don't want to take too much of time into that. So 21 to 26 வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லை. பீஸ் பீஸா நீங்க இது சாப்பிட்டா கிளீன், அது இது அன்கிளீன், அதெல்லாம் இருக்கும். அது அந்த மாதிரி இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு, அடங்கியிருக்கு. We will not spend that much time unless there is a New Testament quotation in the area ல இருந்துச்சுன்னா we will see in detail. சாப்டர் 25ல வந்து அமலக்கைட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கும். ஓகே, அதுவும் நல்ல ஒரு லாங் த்ரெட். இதையும் கொஞ்சம் டீடைல்டா we will see next month. Okay, so I'll stop now. So remember, Deuteronomy ஒரு 3-4 pieces பிரிக்கலாம். மோசஸ் உடைய அந்த ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் 4 chapters history, next 5 to 26 வந்து lot about law. Okay, so அதுல என்னென்ன வருதுன்னு கடகடன் முடிச்சோம். We will see mostly based for the church. Okay, நியூ டெஸ்ட்மென்ட்ல இருக்கிறத பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீடைலா படிப்போம், நிறைய இருக்கு. All right, thanks for listening. Subi, நான் என்னம்மா நான் முடிக்கிறேன். Then we will continue with the rest of it. Okay, சரிப்பா, சரி சரி சரி. ஓகே, நீங்க கேர்தா ஹோஸ்ட் ஆக்கிறீங்களா? ஆமா ஆமா, பாக்கி. ஓகே, சரி.